அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு சமைச்சு காட்டப் போவது கோழிக்காலுடன் உருளைக்கிழங்கு சேர்த்து சுவையான குழம்பு எப்படி செய்வது என்பதைத்தான் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டித்தர போகிறேன். இதற்கு நான் எடுத்திருக்கிறது 1 கிலோ கோழிக்கால். இதை நான் வெட்டி கழுவி சுத்தம் செய்து வச்சிருக்கேன். இந்த அளவு துண்டுகளாக நான் வெட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்த அளவில் வெட்டி கொள்ளவும். அதேபோல் உருளைக்கிழங்கையும் வெட்டி கழுவி சுத்தம் செய்து வச்சிருக்கேன். இப்போ கோழியுடன் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். கறித்தூள் 2½ மேசைக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன். அதாவது ஸ்ரீலங்கன் முறையில் தயாரிக்கப்பட்ட கறித்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இனி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இனி கறி சமைப்பதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 தக்காளி, 3 பல் வெள்ளை பூண்டு, 1 சிறு துண்டு இஞ்சி. முதல்ல வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். கறி சமைக்கும் போது எல்லோரும் பயன்படுத்துவது ஒரே பொருட்களை தான். கறி சுவையாக இருப்பதும் சுவை இல்லாமல் போவதும் வாசமாக இருப்பதும் வாசம் இல்லாமல் போவதும் கறியில் எந்த பொருட்களை எந்த நேரத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான். அந்த வகையில் எந்தெந்த டைமில் எந்த பொருட்களை சேர்க்கணும் என்பதை நான் உங்களுக்கு நன்றாக சொல்லித்தரப்போகிறேன். தக்காளியையும் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இஞ்சியையும் உள்ளியையும் ஓரளவு சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு சின்ன உரலில் போட்டு நல்ல மை மாதிரி குத்தி எடுக்க போகிறேன். சமைக்கிற சட்டியை அடுப்பில் வச்சு காய விட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1 தேக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 தேக்கரண்டி அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்து 2ஐயும் எரிய விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதோட கறிவேப்பிலையை சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எரிய விடாமல் இலகுவான சூட்டில் வச்சு வெங்காயத்தை வதக்கி எடுக்க வேண்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்தது. இனி இதோட தக்காளியை சேர்த்து கொள்ளலாம். தக்காளியை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்க வேண்டும். இப்போ பார்த்தால் தெரியும் தக்காளி நல்ல வடிவாக வதங்கிட்டு. இனி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கோழிக்காலையும் உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்து கொள்ள போகிறேன். கோழிக்காலையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். அடிப்பிடிக்க விடக்கூடாது. இறைச்சியை சேர்த்து வதக்கும் போது தாளிக்கிறதுக்கு ஊற்றிய எண்ணெய் இறைச்சியிலிருந்து பிரியும் வரைக்கும் இந்த மாதிரி கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. அடுப்பை கொஞ்சம்
இலகுவான சூட்டில் வச்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தால் தெரியும், இறைச்சியிலிருந்து எண்ணெய் மெதுவாக பிரிய தொடங்கி விடுது. இந்த டைமில் தான் நாங்கள் குத்தி வச்சிருக்கிற இஞ்சியையும் உள்ளியையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் கறி நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்தது, எண்ணெயும் பிரிய தொடங்கிட்டு. இந்த டைமில் குழம்புக்கு தேவையான தண்ணீரை சேர்த்து கொள்கிறேன். இனி மூடித்து கொதிக்க விட போகிறேன். கறி கொதித்து கொண்டிருக்கும்போது நான் இந்த கோழிக்கறிக்கு ஒரு மசாலா பொடி ஒன்று தயார் பண்ணி கொள்ள போகிறேன். சட்டியை அடுப்பில் காய விட்டிருக்கேன். 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு மேசைக்கரண்டி விட கொஞ்சம் குறைய பெருஞ்சீரகம் எடுத்துக்கொள்கிறேன். இது 3 தான் கோழிக்கறிக்கு நான் சேர்த்துக்கொள்ள போகும் மசாலா பொடி. எரிய விடாமல் இலகுவான சூட்டில் வச்சு கோல்ட்டு நிறம் வரும் வரைக்கும் வறுத்தெடுக்க வேண்டும். ஆறிய பிறகு சின்ன உரலில் போட்டு இதை குத்தி எடுத்துக்கொள்கிறேன். பட்டு போல் இருக்கணுமென்று இல்லை, இந்த மாதிரி இருந்தாலே போதும். கறி நல்லா கொதித்து வத்திட்டு இனி கறி கொஞ்சம் நேரத்தில் இறக்கி கொள்ள வேண்டும். இப்போ நான் கொஞ்சம் தேசி புளி சேர்த்துக்கொள்கிறேன். அதோட அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியையும் சேர்த்து கொள்ள போகிறேன். பெருஞ்சீரகம், ஏலக்காய், கிராம்பு பொடியை சேர்க்கும்போது கறி கமகமண்டு வாசம் வந்து கொண்டிருக்கு. இந்த டைமில் கறிவேப்பிலை சேர்த்து கொள்ளலாம். கறிவேப்பிலை சேர்த்து கன நேரம் அடுப்பில் வச்சு கொள்ளக்கூடாது. கறி சமைச்சி முடிச்சாச்சு. இனி மற்ற அடுப்பில் கறியை மாற்றி வச்சிடணும். அதே அடுப்பில் கறியை வச்சு கொள்ளக்கூடாது. அப்படி வச்சால் நாங்கள் சேர்த்து கொண்ட எந்த மசாலா பொடியும் கமகமண்ட வாசமாக இருக்காது. அதால் மாற்றி வச்சாச்சு. கறியும் சமைச்சி முடிச்சாச்சு.
உங்களுக்கு பிடித்த வேறு வகையான உணவுகள் மட்டக்களப்பு முறையில் சமைச்சு காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை சமைச்சு காட்டுறேன். அதை விட எனது சேனல் திருஸ் குக்கிங் வேர்ல்ட் என்று போய் பாருங்கள். அதிலும் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன். மற்றது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.